வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிங்டாங் கிச்சன். இன்றைக்கி வெங்காய புளிக்குழம்பு, நார்மல் புளிக்குழம்பு இல்லாமல் வெங்காய புளிக்குழம்பு. இது நல்ல ஒரு டேஸ்டான ஒரு குழம்பு. நீங்கள் சாப்பாடு மட்டும் இல்லாமல் தோசை, இட்லி இதோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டு அதில் மிளகு, சீரகம் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா வெடித்த பிறகு கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போது முழுசான வெள்ளைப்பூண்டு முழுசாக தான் போடணும், உடச்சி போடக்கூடாது. முழுசான வெள்ளைப்பூண்டு நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்லணும் இல்லையா, அந்த வெங்காயம் போடணும். நீங்கள் பல்லாரி போடாதீங்க, பல்லாரி போட்டிங்கன்னா இனிப்பு டேஸ்ட் வந்துடும். இந்த புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போது மிளகாய் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சள், வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நறுக்கி வச்ச ஒரே ஒரு தக்காளியை மட்டும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கல்லுப்பு வந்து குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கரைச்சி வச்ச புளி, ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 300 ml தண்ணியில் அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட நல்லா வாசனை போன பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். இது நல்லா கொதித்து அந்த தேங்காயோட ராஸ்மல் போகும்போது வெல்லம் கொஞ்சமாக போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் புளிக்குழம்பு வந்து இந்த டேஸ்ட் வரும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்தோம்னா நல்லா கொதிச்சிருச்சு. இது அந்த ராஸ்மல் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சமாக, பட்டர் அல்லது நெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் புளிக்குழம்புக்கு. பட்டர் நல்லா கரையிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. டேஸ்டான புளிக்குழம்பு இப்போ ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.